அதிகாரம் 49. செல்வம் பயனற்றது. மக்களினங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழும் யாவரும் இதற்கு செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வரே, ஏழையரே, யாவரும் செவிமடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும். என் மனம் விவேகமானவற்றை சிந்திக்கும். நீதிமொழிக்கு செவி சாய்ப்பேன். யாழிசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன். துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்து தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாய் பேசுவோருக்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும்? உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க பிணை எதுவும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட இயலுமா? ஏனெனில் அறிவீலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோ? அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு கல்லறைகளே நிலையான வீடுகள். அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு. அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலபுலங்கள் இருந்தும் பயனில்லை. ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. அவர் விலங்குகளைப் போலவே மாண்டழிவார். மதியினமாக தம்மையே நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. ஆடுகளைப் போலவே அன்னோர் கீழுலகில் அடைக்கப்படுவர். அங்கே அவர்களுக்கு சாவே மேய்ப்பனாய் இருக்கும். அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வார்கள். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு ஆகும். ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை அவர் ஏற்றுக்கொள்வார். சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களைக் கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது எதையும் அவர்கள் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என கருதினாலும் நன்மையையே நீங்கள் நாடினீர்கள். என் மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தங்களுடைய மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வார்கள். ஒருபோதும் அவர்கள் ஒளியை காண மாட்டார்கள். மானிடர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. விலங்குகளைப் போலவே அவர்கள் மாண்டழிவார்கள்.